சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். இன்னைக்கு சரியாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா இருக்குது. போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் முதல் அடியை யார் வாங்கினா? இஸ்ரேல் வாங்கினாங்க. அதுக்குள்ள போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் இஸ்ரேல் முதல் அடியை வாங்கினாங்க. இப்போ ஒரு வாரம் தான் இருக்குது. ஐயோ அம்மான்னு கதறுன்னு கதறாங்க. ஃபஸ்ட்டு அது இஸ்ரேலா காசாவான்னு அவங்களுக்கே அடையாளம் தெரியல. சில சமயத்தில் அதை காசான்னு அவங்களே நம்பிடுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலவே குப்பை மேடாக ஆக்கி வச்சுருக்காங்க ஈரானு. இந்த ஒரு வாரத்தில் 3 நாள் கூட தாக்கியிருக்க மாட்டாங்க. 3ஆவது நாளே என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா பொறுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2 நாளில் பார்த்தீங்கன்னா அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை நம்பி தானே நாங்கள் இறங்கணும், எப்போ தான் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அமெரிக்காவை மிரட்டுற அளவுக்கெல்லாம் ஆயிட்டாங்க. அப்பப்போ பிரெயின் வாஷ் பண்ணிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு நெத்தனியாக ட்ரம்ப்பை ஏவி விட்டுட்டுருக்காரு. பார்த்துக்கோங்க, உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஈரான் எங்களை அடிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எங்களை அடிக்கிறதே அதுக்கப்புறம் உங்களை அடிக்கிறதுக்கு தான் அப்படின்லாம் சொல்லி பிரெயின் வாஷ்லாம் பண்ணி சைக்கலாஜிக்கலாக எதையாவது ஒன்று பண்ணி விட்டாது போருக்குள்ளே கொண்டு விட்டுறணும்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் இஸ்ரேல் படாத பாடு பட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரே வாரத்திலேயே உங்கள் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அப்படி என்ன ஆயிருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுடைய போர் விமானங்களையும் போர் கப்பலையும் கொண்டு அங்கங்கே நிறுத்திட்டு இருக்காங்க. இன்னும் அறிவிப்பு கொடுக்கல போருக்கு வர போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் போர் கப்பலும் போர் விமானங்களும் என்ன ஆயிடுச்சுன்னா தயார் நிலையில் அங்கங்கே வந்துட்டு தான் இருக்குது. அமெரிக்கா வரக்கூடிய சூழ்நிலையில் மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா முன்கூட்டியே யோசிச்சுட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ஸோட எல்லாம் விட்டு சண்டையை போட்டு சண்டைக்கு ஆளை இழுத்துட்டு கதறன்னு கதறுவாங்க. ஆனால் இந்த அமெரிக்கா வரும்போதே என்ன பண்ணிடுவாங்க, நம்ம பார்த்துருப்போம் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன்லே ஒரு 17 நாடுகளெல்லாம் கூட்டிகிட்டு தான் என்ன பண்ணாங்க, ஏமன்ட்ட சண்டை போட வந்தாங்க. கடைசியாக ஒருத்தவங்களா போய் அமெரிக்காவும் போயிடுச்சு. இந்த தடவை அமெரிக்கா வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் எங்களுடைய ஆயுதத்தை தரோன்னு இருக்காங்க. நேற்று கூட யூகே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பேசி முடிவெடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் கப்பலை அனுப்புகிறோங்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இஸ்ரேலுக்கு தரோங்கிறாங்க. நேரடியாக இஸ்ரேலுக்கு தரோம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா வரும்போது அவங்க எல்லாருமே சேர்ந்துருவாங்க. வரும்போதே ஒட்டுக்கா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஈரானை சமாளிக்கலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் சொல்லிட்டாங்க, இஸ்ரேல் நீங்கள் தோத்துட்டீங்க. எப்போ நீங்கள் போய் அமெரிக்காவை கெஞ்சுறீங்களோ அப்போயே உங்களுக்கு ஆண்மை இல்லை, நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னா எங்கள்கிட்ட நேருக்கு நேராக நின்று சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும். அதுக்கு போய் கூட வேற அமெரிக்காவை கூப்பிட்றதும் துணைக்கு மற்றவங்களை கூப்பிட்றதுலாம் ஒரு வீரருக்கு அழகில்லைன்னு சொல்லிட்டு ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னதான் சொன்னாலும் இஸ்ரேல் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆய்வறிக்கையே சொல்லுது, இஸ்ரேல் படுதோல்வி அடைஞ்சிருவாங்க, இந்த போரை அதுக்கு மேலே நகர்த்த முடியாத நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல 6 நாள் போரெல்லாம். அந்த மாதிரி என்ன ஆயிரும்னா அப்புறம் இஸ்ரேலுடைய நிலைமை 16 நாள் போராக போயிடும். அந்த அளவுக்கு ஈரான் சேதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறனால என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எங்களை நீங்கள் கேவலமாக நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் அமெரிக்கா எங்கே வருவாங்க, ஏமன்ட்ட சண்டை போடும்போது செங்கடலுக்கு வந்தாங்க. இதே ஈரான்கிட்ட சண்டை போட வந்தால் ஹார்மூஸ் ஜலசந்திக்கு தான் வருவாங்க அவங்க. அதனால இன்னைக்கு ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மூடுறதாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூடுறோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி இதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா செங்கடலவே மூடி வச்சவங்களுக்கு ஹார்மூஸை மூடுறது ஒன்றும் பெருசு கிடையாது. மூடுறதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, கடலை எல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கப்பல்களெல்லாம் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வழியாக எந்த கப்பலும் போக முடியாது அப்படிங்கக்கூடிய நிலைமை வரும். ஆனால் இதில் சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடையாது, நமக்கே கஷ்டமான செய்தி தான் இது. பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலையை எங்கேயோ கொண்டு போயிடும். ஏன்னா அந்த பக்கம் இருந்து மட்டும்தான் 3ல் 1 பங்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அந்த எரிபொருட்கள் அந்த பெட்ரோல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து முக்கியமாக அரபு நாட்டிலேருந்து எல்லா நாடுகளுக்குமே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வழியை தான் மூடுறாங்க. இது காரணமே அமெரிக்கா பிரச்சனைக்குள்ளே வர்றது தான். அமெரிக்கா பிரச்சனைக்குள்ளே வரேன்னு சொல்லும் போதே அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்கூட்டியே எல்லாத்தையுமே அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் கத்தார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. கத்தாரில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ்லேருந்து இராணுவ விமானத்தை எல்லாத்தையுமே அமெரிக்கா பின்வாங்கி கொண்டிருக்காங்க. இந்த மத்திய கிழக்கில் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. அதில் அவங்களுடைய ஏர்பேஸை வச்சுப்பாங்க, விமானத்தெல்லாம் நிறுத்தி வச்சுக்கிறது, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் அப்படி தான் கத்தாருக்கும் இவங்களுக்கும் இருந்துட்டு இருக்குது, அமெரிக்காவுக்கும் அக்ரிமெண்ட்டு. ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியாமல் ஒரு அறிவிப்பு கூட வரல. கத்தார் நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்ன மாதிரி தெரியல.
ஆனாலும் வந்து அமெரிக்கா இப்போ பின்வாங்கிட்டு இருக்காங்க, வெளியே போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தா ஆயத்துல்லா கொமேனி என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை தாக்குவோம், அதுலேயும் அமெரிக்காவுடைய 10 தளங்களை நாங்கள் குறி வைக்கிறோன்னு இருக்காங்க. ஒருவேளை அந்த 10 தளங்களில் கண்டிப்பாக கத்தார் இருக்கும். எதுக்காக கத்தார் வந்து ஒரு 10 தளங்களில் எடுக்கிறாங்கன்னா, கத்தாருக்குள்ளே தாக்குதல் பண்ணால் கத்தார் திருப்பி வந்து ஈரான் மேலே தாக்குதல் பண்ண மாட்டாங்க. இதே மற்ற நாட்டில் வந்து அமெரிக்காவுடைய ஏர்பேஸை தாக்குதல் பண்ணால் கூட மற்ற நாடு என்ன பண்ணலாம், அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக தாக்குதல் பண்ணலாம். ஆனால் கத்தார் என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி வந்து ஈரான் மேலே தாக்க மாட்டாங்க. ஒரே ஒரு காரணம், 2 பேருமே பாலஸ்தீனத்துக்காக தான் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த 2 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. கத்தார் வந்து சமாதானத்துக்காக போராடினா, ஈரான் வந்து தாக்குதல் வழியாக போராடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனால கத்தார் கோச்சுக்க மாட்டாங்கங்கிறனாலே என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவுடைய ஏர்பேஸை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கூட இந்த வேலையை பண்ணியிருக்கலாம். நிறைய விமானங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இஸ்ரேல் வந்து அவங்களுடைய விமானத்தெல்லாம் கொண்டு போய் சைப்ரஸில் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா கத்தாரில் இருந்த விமானத்தெல்லாம் அமெரிக்கா எடுத்துகிட்டு போகுது. இவங்களுடைய நிலைமையை பாருங்கள். பயந்து தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் வாயில் மட்டும் பேசுறது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பேசியே உங்க போர் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. தாக்குதலை பற்றி பார்க்கும்போது நம்ம நேத்தே சொன்னோம்ல, சுராக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய மருத்துவமனை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மருத்துவமனை பாதிக்கப்பட்டதுக்கு நெத்தனியா இப்போ கூட வந்து உங்களுக்கு வந்து ஈவரக்குமே இல்லாமல் மனிதநேயம் குன்றியவர்களாக நீங்கள் தாக்குதலை நடத்துறீங்க, யாராவது போய் மருத்துவமனையெல்லாம் குறி வைப்பாங்களா, உங்களுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஈவரக்கம் இல்லை, மனிதநேயம் குன்றியதெல்லாம் வந்து யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கே அதிசயமாக இருக்குது. நெத்தனியாக வந்து காசாக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் மருத்துவமனையும் கேன்சர் மருத்துவமனை, அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து 400 பேஷண்ட் இருந்தாங்க, கேன்சர் பேஷண்ட்டு. அவங்க 400 பேரையுமே அந்த மருத்துவமனையிலேருந்து வெளியேற சொல்லி அந்த மருத்துவமனையவே அழிச்சிட்டாங்க. அடியெல்லாம் அடிக்கல, பாம்பு வச்சு தகர்த்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல காசாக்குள்ள கேன்சர் பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு மருத்துவமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷலைஸ்டான ட்ரீட்மெண்ட் தான் தேவைப்படும். அந்த மருத்துவமனை தான் வந்து நெத்தனியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அழிச்சு போட்டு இப்போ வந்து ஈரானில் இருக்கிறவங்கள பார்த்து மனிதநேயம் குன்றியவர்களாக இருக்கிறீங்க, இப்படிலாம் ஒரு காட்டுமிராண்டித்தனமாக யாருமே செயல்பட மாட்டாங்கலாம் சொல்லியிருக்காங்க. நமக்கே சந்தேகமாக இருக்குது, காசாவுக்குள்ளே இவங்க தான் போய் அதெல்லாம் அழிச்சாங்களான்ட்டு. அந்த அளவுக்கு வந்து நல்லவங்களாட்ட வந்து நீதி நேர்மை ரூல்ஸு அப்படின்லாம் வந்து நெத்தனியாக கதறி வச்சிருக்காரு. இவரு தான் இப்படி புலம்பிட்டு இருக்காருன்னு பார்த்தா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி இன்னும் வந்து ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தாக்குற வரையும் என்ன நினச்சோம்னா, ஈரானால் எங்கள்கிட்ட இப்படி ஒரு பதிலடி கொடுக்க முடியும்னு நினச்சி நாங்கள் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. ஆனால் நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு அழிவுகளை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். எங்கள் மேலே அலையலையாக தாக்குதல் வந்துட்டு இருக்குது. எங்களுக்கே வந்து புத்திக்கு எட்டாத அளவுக்கான அழிவை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். இப்படி ஒரு அழிவை நாங்கள் எங்கள் வரலாற்றிலேயே பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு டிவி சேனலுக்கே உளறி வச்சுருக்காங்க. நெத்தனியாகு என்ன சொல்கிறாருன்னா, கொத்து கொத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உளறி இருக்காரு. இந்த பக்கம் பார்க்கும்போது இவங்க அலையலையாக நாங்கள் அடி வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உளறிடுறாங்க. ஆனால் இத்தனை உளறிட்டு எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு கேட்டால் ஒருத்தவங்க கூட நீ திறக்கலையாமா. அத்தனை தாக்குதல் செஞ்சோம் 215 பேத்துக்கு வெறும் படுகாயம் தான் அடைஞ்சிருக்காமா. ஏதோ இவங்களாம் கூட்ட நெரிசலில் கீழே விழுந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வந்ததெல்லாமே வந்து பேலஸ்டிக் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள். இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் உயிர் போகாமல் படுகாயம் மட்டும் அடையும் தெரில. அதுவும் வந்து நெத்தனியாகுடைய வாயிலே கொத்து கொத்தாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லி போட்டு கூட இப்போ மாற்றி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, உயிரிழந்தவங்க இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இஸ்ரேல் சாதிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் தான் மறைப்பாங்க? அங்கேயும் ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க. மறுபக்கம் ஈரானில் வந்து பார்க்கும்போது, ஈரானில் நேற்று நைட்டு வந்து 6 இராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க. மேற்கு ஈரான் இருக்கக்கூடிய இலாரஸ்தான் மாகாணத்துல வந்து நடந்த தாக்குதல்ல தான் இந்த 6 இராணுவத்தை சேர்ந்தவங்களும் வந்து உயிரிழந்திருக்காங்க. அது போக முக்கியமான அணு உலையத்துல தான் வந்து தாக்குதலை குறி வச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து இப்போதைக்கு வந்து இஸ்பஹான்ல வந்து மறுபடியும் வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இஸ்ரேலுக்குள்ள நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது 15வது அலைகளை வந்து நேற்று நைட் ஃபுல்லாக தாக்கியிருக்காங்க. டெல்லவியூ, ஐஃபா ரெண்டையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி அங்கிருந்து காலி பண்ணிப்போங்க, நாங்கள் இராணுவத்துடைய நிலையங்களை தான் குறி வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இராணுவ நிலையத்துக்கு பக்கத்தில் தான் குடியிருப்புகள் இருக்குதுங்கிறனால தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டெல்லவியூ, ஐஃபா ரெண்டையுமே காலி பண்ணுங்கன்னு இருக்காங்க. டெல்லவியூனா என்ன ஒரு வார்த்தையா? அது ஒரு தலைநகரம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரே இரவில் அத்தனை பேர்லாம் காலி பண்ணியிருக்க முடியாது. எல்லாருமே பங்கருக்குள்ளே தான் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் என்ன சேதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே தான் வரும். அவங்க விடவே மாட்டாங்க. ஈரானில் பார்த்திங்கன்னா நடந்தது இப்போவே தெரிஞ்சிச்சு. 6 பேர் இறந்தாங்க, 2 இடத்துல தாக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இஸ்ரேலில் மட்டும் செய்தி வர்றதுக்கே ஒரு 12 மணி நேரம் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரே வாரத்தில் இவங்களுடைய நிலைமை ஒன்று அமெரிக்காட்ட கெஞ்சுறாங்க வாங்கன்ட்டு, இன்னொரு பக்கம் வந்து இப்படி ஒரு அடியை நாங்கள் வாங்குவோம்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு புலம்பி அழுகிற அளவுக்கு இவங்க நிலைமை மாறி இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சில தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம்.